வருகிறார்களோ அதே போல ஹஜ்ஜினுடைய காலங்களில் 8 மினாவிலையும் 9 அரஃபாவிலையும் 9 இரவு முஸ்தலிஃபாவிலையும் 10-11 நாள்களிலே ஜம்ராத்திலையும் மலக்குகள் ஒன்று கூடியிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய கருணை பூமியின் மீது பட்டுக் கொண்டிருக்கும். என்னுடைய உம்மத், என்னுடைய அடியார்கள் பூமியில் இருந்து ஹஜ்ஜை முடித்து அமல்களை செய்து என்னிடத்தில் இதை கேட்க மாட்டார்களா? என்னுடைய சொர்க்கத்தை அவர்கள் அடைவதற்கு என்னிடத்திலே கையேந்த மாட்டார்களா என்று அல்லாஹ் தஆலா மனிதன் இடத்திலே எதிர்பார்க்கிறார். நாம் எல்லாம் அந்த அமலை செய்துவிட்டு அல்லாஹ் இடத்தில் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்புக்கு ஈடாக அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் முகமாக நாம் சொர்க்கத்தை அல்லாஹ் இடத்திலே கேட்கும் பொழுது நிச்சயமாக இந்த உலகம் மறு உலகம் சொர்க்கத்திலே வாழக்கூடியவர்கள் எந்த சுகமான வாழ்க்கையை, எந்த நல்ல வாழ்க்கையை அனுபவிப்பார்களோ அது நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த அடிப்படையில் இன்று இரவு நாம் இந்த அமல்களை முடித்துக் கொண்டு அரஃபா செல்ல இருக்கிறோம். அரஃபாவிலே நாளையே சூரியன் உச்சத்தை அடைந்த பிறகு அரஃபாவுடைய நேரம் துவங்குகிறது. இங்கிருந்து போகும்போது நாம் எப்படி செல்ல வேண்டும், என்ன எடுத்து செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் ஹாஜர் அவர்கள் உங்களுக்கு சொல்வார்கள். அரஃபா நம்மளுக்கு எவ்வளவு முக்கியமானது, சிறப்புக்குரியது. நாம் பல வழிகளிலே அரஃபாவை பற்றி அறிந்திருக்கிறோம். அரஃபா பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டதின் ஒரு விடை. அரஃபா மனிதர்களுக்கு செய்யக்கூடிய பாவங்களை மன்னிக்கப்பட்டதற்கு உண்டான அடையாளம் அரஃபா. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் தங்களுடைய பாவங்களை உணர்ந்து இருவரையும் சந்திக்க வைத்த இடம் அரஃபா, ஜபல் ரஹ்மத். அப்ப அவங்க செய்த பாவத்துக்கு பரிகாரம், அவர் கேட்ட துஆவை அல்லாஹ் அங்கீகரித்து அவர்களை அல்லாஹ் அரஃபாவிலே ஏற்றுக்கொண்டார். அதுதான் அரஃபா. அரஃபா என்றால் அறிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல். அல்லாஹ்வையும் புரிந்து கொண்டாச்சு. அல்லாஹ்வுடைய இடத்துல அல்லாஹ் எப்படிப்பட்டவன், எவ்வளவு மகத்துவம் மிக்கவன் என்பதையும் புரிந்து கொண்டாச்சு. நாம் எவ்வளவு பலகீனமானவர்கள், நம்ம எவ்வளவு பலகீனமானவர்கள் என்பதை அல்லாஹ் மனிதனை உணர்த்தி செஞ்சிட்டான். அப்போ அல்லாஹ் தான் மேன்மையானவன், அவன்தான் மலிக், மாலிக் யௌமித்தீன். அவன்தான் அரசன். உலகத்தில் எல்லா விதமான அதிகாரமும் அவனிடத்தில் தான் இருக்கு. அந்த அதிகாரம் படைத்த அந்த ரப்பு மனிதர்களிடத்திலே தவறில்லாத ஒரு நன்மையை எதிர்பார்க்கிறார். அந்த தவறுக்கு மன்னிப்பையும் வழங்குகிறார். ரஹ்மான் ரஹீம். அவன் நிகரற்றவன், அருள்படையாளன், கிருபையாளன். இப்படி 99 திருநாமங்களில் உள்ள அர்த்தங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும். அப்ப ரப்புல் ஆலமீன் மனிதர்கள் ஒன்று கூடி இந்த ஹஜ்ஜை நிறைவு செய்யக்கூடிய ஒரு இடமாக அரஃபாவை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். அதனால்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜின் போது எங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கபூல் செய்தானோ, ஏற்றுக்கொண்டானோ, அந்த ஜபுல் ரஹ்மத்திலே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த சஹாபாக்களும் அரஃபாவை சுத்தி ஜபுல் ரஹ்மத்தை சுத்தி நிற்கிறார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே ஒரே நிகழ்த்துக் கொண்டு சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்த அந்த பணிகளை நான் உங்களுக்கு எடுத்து வைத்து விட்டேன். நான் சொல்லிட்டானா அப்படின்னு கேட்கிறாங்க.
யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களுக்கு எடுத்து சொன்னீர்கள் என்று சொன்னார்கள். இறைவா, நீனே இதற்கு சாட்சி என்று சொன்னார்கள். மனிதரிடத்திலே அல்லாஹ் கொடுத்த, மனிதர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த பொறுப்பை மனிதர்களுக்கு நான் செய்துவிட்டேன் என்ற ஒரு ஒப்புதலை அரஃபாவிலே பெறுகிறார்கள். அரஃபாவிலே ஜபல் ரஹ்மத்தில் பெறுகிறார்கள். அப்போது சொல்கிறார்கள், என்னுடைய பணி நிறைவடைந்து விட்டது. அல்லாஹ் என்னிடத்தில் அஸ்தக்ஃபிருஹு, நீங்கள் அல்லாஹ் இடத்திலே பாவத்தை மன்னிப்பு கோருங்கள் என்று சொல்லிவிட்டார். நான் அல்லாஹ் இடத்திலே இன்னஹுக்கான தவ்வாபா, நான் அல்லாஹ் இடத்திலே தௌபா செய்யக்கூடியவராக இருக்கிறேன். தௌபா செய்யக்கூடியவராக இருங்கள். அல்லாஹ்வுடைய இறுதி நாள் எனக்கு நெருங்கிவிட்டது என்பதனை ஒரு சூசகமாக அல்லாஹ்வுடைய ஆயத்தை சொல்லி சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள். அரஃபா பூராவும் நபி அவருடைய இந்த வார்த்தையை கேட்டு கண்ணீர் வடித்து, அவர்களுடைய தாடிகள் நனைந்து, நெஞ்சம் நனைந்து, கண்கள் குளமாகி சிவந்து, அவர்கள் மிகப்பெரிய ஒரு வேதனையிலே சஹாபாக்கள் வருத்தத்தில் இருந்தார்கள். நம்மளை விட்டு நபி அவர்கள் போய்விடுவார்களோ, நபி இல்லாமல் நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும்? அவர்கள்தானே எல்லா வழிகளையும் நம்மளுக்கு காட்டினார்கள். அவருடைய வார்த்தைகள் நம்மளுக்கு பயத்தை உண்டாக்குது, அச்சத்தை ஏற்படுத்துதே என்று சஹாபாக்கள் ரொம்ப வருத்தப்பட்டார். ஒரு நபியினுடைய அந்த வார்த்தையை கொண்டு சஹாபாக்கள் வருத்தம் அடைந்து அல்லாஹ்விடத்தில் அந்த இடத்துல துஆ செய்றாங்க. அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க சஹாபாக்கள், எங்களுடைய நபிதான் எங்களை மேன்மைப்படுத்துவதற்கு நீ கொடுத்த கலிமாவை, நீ கொடுத்த வேதத்தை, நீ கொடுத்த வகையை கொண்டு வந்து சேர்த்தார்கள். எங்களுக்குள் எல்லா விதமான பிரச்சனையும் எங்கள் நபி மூலமாக உன்னிடத்தில் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோமே. சஹாபாக்கள் சொல்றாங்க, எல்லா இடத்துல பேசுறதுக்கு எப்படி முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நபி அல்லாஹ் இடத்துல கேட்பார்கள், அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நபி இடத்தில் சொல்லி காட்டுவார். இப்படி இறைவனிடத்திலே உங்கள் மூலமாக நாங்கள் தொடர்பு வைத்து பேசக்கூடிய வாய்ப்புகளுக்கு நீ என்னைக்கு கிடைக்கும்? எப்படி நாங்கள் பெற முடியும்? எல்லா இடத்திலுமே உன்னிடத்தில் பேசக்கூடிய பாக்கியத்தை என் நபிக்கு நீ கொடுத்தாயே, இப்பொழுது அவருடைய வார்த்தை எங்களை கலங்கச் செய்கிறது. எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் நாங்கள் இருக்கிறோம். சஹாபாக்கள் அழுதாங்க. அல்லா இடத்துல அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுக்காக அவருடைய மனங்களை திருப்திப்படுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சொல்ல சொல்கிறான், என்னுடைய உம்மத்தை, என் தோழர்களே, நான் உங்களிடத்திலே நான் இரண்டை விட்டுச் செல்கிறேன். நான் போயிட்டவன் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அல்லாஹ்வுடைய தொடர்பு உங்கள்ட்ட இருந்துட்டே இருக்கும். என்னுடைய இந்த வழியை நீங்கள் விட்டு விடாதீங்க. அல்லாஹ் எனக்கு வகையாக அனுப்பிய அந்த வேதம் உங்களிடத்தில் ஒப்படைச்சுறேன். நீங்க அதுக்கு பொறுப்பு, சாட்சி. நான் இறைவன் என்னிடம் எப்படி நடக்கும்படி சொல்லியிருந்தானோ, என் வாழ்க்கையை நான் எப்படி நடந்தனோ, உங்களுக்கு எவைகள் எல்லாம் எடுத்து நடக்கும்படி சொல்லியிருந்தானோ, அதுவெல்லாம் என்னுடைய வழிமுறைகள், ஹதீஸ்கள். இந்த ரெண்டும் இரு கண்களைப் போல, இரு கரங்களைப் போல, இரு கால்களைப் போல, இரு திசைகளைப் போல நீங்கள் இரண்டையும் பற்றி பிடிக்க அது விட்டுறாதீங்க. இந்த இரண்டும் உங்களிடத்தில் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக நானும் இறைவனும் உங்களோட இருப்போம் என்று சொன்னார். இவருடைய வார்த்தையை எடுக்கலாம். ஹதீஸும் குர்ஆனும் நம்மிடத்துல வாழ்க்கையில அமல்ல இருக்கும் பொழுது, செயல் இருக்கும் பொழுது, அல்லாஹ்வும் ரசூலும் நம்மிடத்துல தான் இருக்கிறாங்க. அந்த இடம் இப்படி சஹாபாக்கள் வருந்தி கேட்ட அந்த துஆவை அங்கீகரித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு எடுத்து சொன்ன இடம் அரஃபா, ஜபல் ரஹ்மத். ரஹ்மத்துகளை பொழியக்கூடிய, அருள்பொழியை வழங்கக்கூடிய இடம் மலை, ஜபல் ரஹ்மத். ஜபல்னா மலை, ரஹ்மத்தை இறக்கக்கூடிய மலை. ஒவ்வொரு நாளும் அதுல ரஹ்மத் இறங்குது. ஜபல்
ரஹ்மத்தில் இறங்கிட்டே இருக்குது. ஆனால் பிறை 9 அரஃபா பூராவும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கிட்டு. அரஃபாவுடைய எல்லைகளுக்கு உட்பட்டு உலகத்திலிருந்து வருகின்ற ஹாஜிகள் ஹாஜாக்கள் எவ்வளவு பேர் வந்தாலும் அதற்கு மனிதனுடைய கண்களுக்கு தெரியாத ஜின்கள் மலக்குகள் எல்லாம் ஒன்று கூடியிருப்பாங்க இந்த இடத்துல. மனிதனையும் ஜின்களையும் எதுக்கு படைச்சோம்? என்னை வணங்குவதற்காக நான் படைத்தேன் அல்லாஹ் சொல்றேன். அப்போ மனிதர்களுக்கு எப்படி இபாதத்துகள், திக்ர்கள், துஆக்கள், இஸ்திக்பார்கள், தௌபாக்கள் இருக்கிறதோ இது எல்லாமே ஜின்களுக்கும் இருக்கு. அந்த ஜின்களும் தன்னுடைய அமல்களை செய்து, அதுவும் ஹஜ் செய்து, அவைகளும் எல்லா விதமான தௌபா கேட்குது, இஸ்திக்பார் செய்து. அப்ப அந்த இடத்துல உலகத்துடைய மனிதர்கள் யாரெல்லாம் ஹஜ்ஜிக்காக வந்திருக்கிறார்களோ அவர்களும் ஜின்களும் மலக்குகள் இருக்கிறார்கள். மலக்குகள் எல்லா இடத்துல சொல்லுவாங்களாம், நீ இந்த மனிதனை படைத்த ரத்தத்தை ஓட்டுவதற்கா இந்த அநியாயக்கார படைக்க நீ விரும்புகிறாய் என்று நாங்கள் உன்னிடத்தில் சொன்னோம். மலக்குகள் எல்லா இடம் சொல்லுவாங்க. மனிதனை படைக்க போறேன்னு அல்லாஹ் சொல்லும் போது மனுஷனை படைக்காத, அவர் ரத்தத்தை ஓட்டுவான், அநியாயக்காரனா இருப்பான், பாவம் செய்வான், எங்களை விடையா அந்த மனிதன் உன்னை துதிக்க போறான், வணங்க போறான், எங்களை விட வணங்கிடுவானா அப்படின்னு சொல்லி கேட்டான். அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுடைய வணக்கமும் உங்களுடைய இபாதத்தும் அதற்கு படைக்கப்பட்டது நீங்கள். ஆனால் நான் மனிதனை படைத்து நான் அவர்கள் மூலமாக இபாதத்தை திக்ர்களையும் நான் பெறுவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அதனால் ஒரு சிறந்த ஒரு மனிதனை பூமியிலே படைக்க வேண்டும் என்று நான் விரும்பிவிட்டேன் என்று அல்லாஹ் தஆலா மனிதனை படைச்சான். அந்த மலக்குகள் சொல்வார்கள் அல்லாஹ்விடத்தில், நீ சொன்னதுதான் உண்மை. இந்த மனிதர்களில் எத்தனை கோடி மக்கள் உன்னுடைய உன் அச்சத்தால், உன்னுடைய பயத்தால், தக்வாவால் அவர்கள் ஈமான் கொண்டு உன் கடமை, இறுதியான கடமை நிறைவேற்ற உன்னுடைய இடத்தில் வந்து காலையில் கிடக்கிறார்கள் அரஃபாவில். அவை அவர்கள் கேட்கும் துஆக்கள், அவருடைய அமல்களை பார்த்து நாங்கள் போராமைப்படுகிறோம் சொல்லுவாங்க மலக்கு. இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு இடம் அரஃபாவுடைய மைதானம். அந்த மைதானத்துல காலையிலிருந்து மதிய வரைக்கும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் உட்கார்ந்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஓய்வு எடுத்துக்கலாம், பண்ணிக்கலாம். மதியத்துக்கு பிறகு 12 மணி ஆயிடுச்சு அப்படின்னா, இவருடைய தொழில் ஆயிடுச்சு அப்படின்னா, சூரியன் மறைகிற வரைக்கும் நம்முடைய கண்கள் சஹாபாக்களுக்கு எப்படி குளமாக மாறியதோ அதுபோல் அழுகையிலே குளமா இருக்கும். அடம்பிடித்தால்தான் நம்முடைய கோரிக்கை நிறைவேறும். அடம்பிடிக்காம அது கிடைக்காது. உங்களுடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஒரு சாப்பிடணும்னு சொன்ன செல்போன் தந்தாத்தான், இந்த படத்தை பார்த்தாத்தான் சாப்பிடணும்னு சொல்லி அடம்பிடிக்கும் போது எப்படியாவது பிள்ளையை காப்பாற்றணுமே, எப்படியாவது பிள்ளைக்கு ஒரு உணவு கொடுத்து ஆகணுமே, பசி நீக்கணும்னு சொல்லி நீங்க ஒரு தவறாக இருந்தாலும் கொடுக்கவில்லையா? அது கொடுத்துதானே இன்னைக்கு பிள்ளைகளை நம்ம வளர்க்கிறோம், சாப்பிட வைக்கிறோம். ஒரு பிரியமான ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலாம், அது தரையில் இருந்து உருளுது. புது உடுத்திய துணியை கூட, புத்தாடையை கூட அது பெருசா நினைக்காது. தரையில் அசிங்கம் நினைக்காது, குளிர் இருக்கு நினைக்காது, தரையில் இழந்து உருளும். எனக்கு அது வேணும். அரஃபாவில் அல்லாஹ்வுடைய காலடியை பிடித்து இப்படி உருண்டுகள் இறைஞ்சி, நீ இல்லாம எங்களுக்கு எதுவுமே இல்லை, நீ தரல, யாரும் தர முடியாது, யாரும் எங்களுக்கு தருவா. அந்த உணர்வோடு அந்த சிறியவர்கள் பெற்றோரிடத்தில் கேட்பதற்கு எப்படி துடிப்பார்களோ அதை உடனே 100 மடங்கு அதிகமாக அவருடைய உள்ளத்தில் அந்த எண்ணம் வந்து எல்லா இடத்துல கேட்டார். இறுதியாக கடைசி நேரம் மகரிபுக்கு முன்னால வானத்தை நோக்கி அல்லா இடத்துல இரு கரத்தை ஏந்தி ஏங்கி ஏங்கி அழுது, நம் அடம்பிடித்த அல்லா இடத்துல எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துரு, துனியாவில் எது எனக்கு தேவையில்லை, சொர்க்கம் மட்டும் எனக்கு போதும் கேட்டே ஆயிடும். அந்த இடம் அரஃபாவுடைய இது எங்கேயும் கிடைக்காது. இந்த நசீப் அல்லாஹ் தஆலா அரஃபாவுடைய நாளையில் உலகம் பூரா உள்ள மக்களுக்கு நோன்பு, அரஃபாவுடைய நோன்பு வைக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மிக முக்கியமான ஒரு நோன்பு அரஃபா நோன்பு.
அந்த நாளையில் நோன்பு வைத்து அல்லாஹ்விடத்து துஆ செஞ்சோம்னு சொன்னா ஏராளமான பல ஆண்டுகள் நன்மை செய்து அனுபவிக்கும். ஆனால் அன்று ஹாஜிகளுக்கு நோன்பல்ல. அவர்கள் அன்றைய தினம் இரவு, அன்றைய அரஃபாவுடைய தினம் பூராவும் அவர் கேட்கக்கூடிய துவாவும் அமல்களும் அல்லாஹ்வே நேரடியாக அவர்களை தேர்வு செய்கிறார். யாரை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்து இந்த இடத்துக்கு வர வைக்க வேண்டும் இந்த ஆண்டு என்று அவருடைய கலா கதிரிலே, அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த கலா கதிரிலே 2026ஆம் ஆண்டு ஹஜ்ஜிலே இன்னார் இன்னார் அரஃபாவிலே தங்குவார்கள் என்று லிஸ்ட கொடுத்துட்டான் மலக்கு. அந்த லிஸ்ட் அடிப்படையில் தான் நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். இங்கே வந்து அரஃபாவுக்கு நம்ம நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் போக போறோம். எனவே அதை ஒரு நாள் தான் கிடைக்கும். வருஷத்துல இந்த ஒரு நாள் தான் அரஃபாவில் அல்லாஹ்வுடைய இந்த பெரிய மகத்துவம் கிடைக்கும். அந்த நேரத்தையும் அந்த நாளையும் தவறிட்டோம். ரொம்ப கவனமாக இருந்து உங்களை எவ்வளவு உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும், கவலைகள் இருந்தாலும், உங்களுடைய ஃபேமிலிகள்ல இருந்தாலும், உடல் இருந்தாலும், நோய்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் அழுதுகள். நம்முடைய மரணத்துக்கு பிறகு நிரந்தரமான சொர்க்கத்தை கேள்வி. எனவே அருமையான ஹாஜிகளே, ஹாஜாக்களே, அரஃபா என்பதை நீங்கள் எதுவும் விட்டுவிடாமல், நீங்கள் எந்த விதமான நேரத்தையும் நீங்கள் வீணடித்து விடாமல் முழுமையான முறையில் அமல் செய்ய வேண்டும். நம்ம அல்லாஹ் தஆலா அந்த அரஃபாவை முழுமையாக அமல் செய்ய தௌஃபீக் செய்வாராக. அரஃபாவில் இருந்து நாம் அந்த நேரம் முடிந்த பிறகு 2 வக்து தொழுகைதான் அரஃபா. லுஹர் அன்று அசர், லுஹரையும் அசரையும் ஒரு சேர ஜம்மு செய்து லுஹரை தொழுதுவோம், வாங்க சொல்லி லுஹரை தொழுவோம். தொழுக முடிஞ்ச உடனேயே அடுத்து ஜம்மு செய்து காம சொல்லி அசரையும் தொழுதுவோம், உடனே தொழுதுவோம். நம்மோட வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் எப்படி நம்ம ஒன்று கூடி இருக்கிறோமோ அங்கதான் இருக்கணும். நான் அங்க போய் போறேன், இங்க போறேன்னு சொல்லி யாரும் இதை விட்டு வெளியே பிரிந்து செல்லக்கூடாது. நாம் இருப்பு இடம்தான் நம்மளுக்கு அரஃபாவுடைய ஜபல் ரஹ்மத். இருப்பு இடம்தான், அங்கேயே நாம் எல்லா விதமான அமல்களும் செய்யணும். யாரும் இந்த இதுல அமல்கள் இருந்து பிரிந்து நீங்க தனியா போயிடாதீங்க. அங்க சொல்லுவாங்க, அந்த இடத்துல நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இந்த அமல்களை முழுமையாக செய்து முடிக்க வேண்டும். அதற்கு பிறகு அந்த இரவு முஸ்லிமாக நம்மளுக்கு பரப்பும். நம்மளுக்கு அமீர் சைப் ஆஜார் தான். அவர் எப்படி எந்த பஸ்ல எப்படி ஏறணும், என்ன சொல்லணும் அதன்படி நம்ம அழகா சொன்ன பிரகாரம் ஒன்று கூடி கரெக்டா போகும். முஸ்லிபா நம்மளுக்கு உணர்வுபூர்வமான ஒரு இடம். இரவிலே போய் அல்லாஹ் தஆலா எந்த நேரத்தில் அந்த மண்ணில் வந்து கால வைக்கிறான்னு தெரியாது. அல்லாஹ்வுடைய நம்மளுக்கு எப்படி எழுதியிருக்காமோ தெரியாது. இந்த ஆண்டு வந்த ஹாஜிகளுக்கு ஹாஜாக்களுக்கு அரஃபா முடித்து அரஃபாவில் இருந்து மக்ரிபையும் இஷாவையும் அங்க தொழுகாமல் முஸ்லிபாவிலே வந்துதான் தொழுக வேண்டும். அதற்கு பிறகு சுபூடைய வரும் வரைக்கும் காத்திருந்து ஓய்வெடுத்து சுபுகை அங்கே தொழுது விட்டுத்தான் நம்ம என்ன செய்யணும், மீனாவுக்கு ஜபராத்துக்கு வரணும். அப்ப அந்த மண்ணிலே கால வைக்கக்கூடிய முஸ்லிபரை கால வைக்கக்கூடிய அந்த நேரம் எந்த நேரம் நமக்கு தெரியாது. அதை நீங்கள் கேட்கணும். எங்களுக்கு விரிவான முறையிலே முஸ்லிபா நாங்கள் போய் அடையணும். அதுவும் நாங்கள் வினாவின் நெருக்கமாக நாங்கள் இருக்க வேண்டும். அதுக்கு எங்களுக்கு நீ வழி வயசு. எங்களுக்கு எதுவும் தெரியாது, நாங்கள்லாம் ஒண்ணு தெரியாதவங்க, பலவீனமானவங்க சொல்லி அல்லாஹ்விடத்துல கேட்கணும். அந்த முஸ்லிபாவில ஒன்று கூடி யாரும் அங்கிட்டு மிஸ் ஆகிறாம எல்லோரும் இளையவர்கள் முதியவர்களுக்கு உதவி செய்து அவர்களையும் நம்மளோடு அணைத்துக் கொண்டு நம்ம முஸ்லிபாவில அந்த அமல்களை முழுமையாக செய்துவிட்டு கல்களை அங்கே பறக்கிக் கொண்டு இருந்த பையில கல்லு தான் போட்டுட்டு அங்க நீங்க ஒரு 70 கல் 72 கல்லை எடுத்து வச்சுக்கிட்டு பத்திரமாக உங்களுடைய பேக்ல வச்சுக்கிட்டு அங்கிருந்து நம்ம என்ன சொல்ல இன்ஷா அல்லாஹ் காலையில் ஆஜியார் அவர்கள் சொல்லும் பொழுது புறப்பட்டு ஜம்ராத்துக்கு நடந்து வரும். அந்த இடத்துல தான் ரொம்ப கவனமா இருக்கு.
நம்மள ஒருத்தர் மிஸ் ஆயிட்டாலும் தேடி கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு சூழ்நிலை எப்படி உடைய ஒரு வெயில் காலம் என்ன உங்களுக்கு தெரியும். அதனால என்ன செய்யணும், 4 பக்கங்களும் சுவராக ஆண்கள் நின்று கொள்ள வேண்டும். பலகீனமானவர்களையும் வயசானவங்க முதியவர்களையும் பெண்களையும் நடுவில் வச்சிடும். 4 பேர்கள் ஒரு சஃபு அல்லது 5 பேர்கள் ஒரு சஃபு அடிப்படையில தல்பியாவை முடக்கிட்டே போனோம். தல்பியாவை நாம் எந்த அளவுக்கு சொல்லுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு எந்த விதமான கஷ்டமும் தெரியாது. எல்லாம் லேசாக்குவான். ஜம்ராத்தை கல்லடித்து விட்டு திரும்ப இன்ஷா அல்லாஹ் இதே இடத்துக்கு நாளை தினம் கல்லடிச்சுட்டு நாளை கழிச்சு வருவோம் இன்ஷா அல்லாஹ். இங்க வந்த பிறகு மறுநாள் என்னங்கிறத ஹாஜியார் சொல்வார் இன்ஷா அல்லாஹ். ஆகையால் இந்த அரஃபாவிலையும் முஸ்தலிஃபாவிலையும் இனிமேல் நாம் செய்யக்கூடிய அமல்கள் இபாதத்து என்று சொன்னால் தொழுகை என்ன அந்த நேர தொழுகைதான் பெறல. இபாதத்து சொன்னா துவா தான். துவாவை தவிர எதுவுமே இல்லை. இந்த துவாவை தான் நீங்க அதிகமாக மறந்ததும் நம்மகிட்ட இருந்து மறந்து போனதெல்லாம் யோசனை சொல்வார்கள் முன்னோர்கள். ஒரு சஹாபி முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, நாம் அரஃபாவிலே அல்லாஹ் இடத்துக்கு என்ன கேட்கிறோம் அப்படின்ட்டு மல்லிகை ஜாமான் லிஸ்ட் எழுதுவீங்களா, அந்த மாதிரி இன்னென்னலாம் கேட்கணும்னு சொல்லி எழுதி வச்சு மனப்பாடாக்கி உடனே கேட்பாங்க. இன்னெல்லாம் கேட்கணும். அதே மீறி நம்முடைய மறதியிலே இதெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நாங்க எதையெல்லாம் மறந்தோமோ அதே நீ கொடுன்னு சொல்லி கேட்கணும். எனவே இந்த துவாக்கு தான் இபாதத். இனிமேல் துவா மட்டும்தான் அமல். அதை மட்டும் நீங்க ரொம்ப கவனமாக வைத்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் அரஃபாவுடைய இடம் எடுத்து போகணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஹாஜியார் சொல்லுவாங்க. சொல்லி முடித்த பிறகு மீனாவுடைய நம்முடைய துவா இன்ஷா அல்லாஹ் துவாவை முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் ரெடியாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான ஹாஜிகளே, ஹாஜியாக்களே, அல்லாஹ்வுக்கு மிக பொருத்தமானவர்களே, அல்லாஹ்வை உங்களை ஹஜ்ஜி செய்வதற்காக இவ்வாண்டு விரும்பி அழைக்கப்பட்டவர்களே, யாருக்கெல்லாம் நசீபாக்கக்கூடிய ஹாஜிகள் இந்த வருடம் வந்திருக்கக்கூடிய ஹாஜிகள் எல்லாம் அல்லாஹ் விருப்பப்பட்டு அழைத்திருக்கிறார். ஹஜ்ஜி என்பது லேசான விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்தை கூட கால் வைக்க முடியும். 30-40 லட்சம் ஹாஜிகள் வந்திருக்காங்கன்னு சொன்னா ஒவ்வொரு ஆண்டுகளையும் ஹாஜிகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த வருடம் அல்லாஹு தஆலா பல நாளுடைய கனவுகள், நம்ம துவாக்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு இந்த வருடம் நம்ம ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜி செய்வதற்கு அல்லாஹ் அழைத்திருக்கிறார். அந்த நாளை நெருங்கிக் கொண்டே இருக்கிறோம். இன்று 8வது நாளில் மீனாவில் தங்கி துவாக்களும் இபாதத்துகளும் ஓதிக்கொண்டே இருக்கிறோம். நிறைய துவாக்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். அடுத்த நாள் இன்ஷா அல்லாஹ் நம்ம அரஃபாவுக்கு சென்று விடுவோம். அல்லாஹ்வுடைய அழைப்பு, வாங்க என்னிடம் கேளுங்க, நான் தரேன்னு சொல்றான். ஹஜ்ஜை உங்களுக்கு நசீபாக்கி விட்டான் அல்லாஹ். இந்த வருடம் அல்லாஹ் உங்க அனைவர்களுக்கும் ஹாஜிகளுக்கெல்லாம் அல்லாஹ் நசீபாக்கி விட்டான். வாங்க என்னுடைய அரஃபா மைதானத்துக்கு வாங்க, என்னிடத்தை கேளுங்க, நான் தரேங்கிறேன் அல்லாஹ். அப்ப அந்த இடத்துக்கு நம்ம தயாராயிட்டோம். அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அரஃபா மைதானத்தில் ஹஜ்ஜுடைய துவாக்களை செய்வதற்கும் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்பதற்கும் அந்த இடத்துக்கு நம்ம புறப்பட தயாராகிவிட்டோம். இந்த இரவு இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்துக்கு அரஃபாவுடைய மைதானம், நாளை மஹ்ஷர் மைதானம், லேசான இடம் இல்லை. என்ன மஹ்ஷர் அரஃபா மைதானம் என்ற இப்படி கிடக்குது, காடு மோடாக கல்ல மண்ணாக மலையாக கிடக்கின்ற நாளை மறுமை நாளையில் அல்லாஹு தஆலா நம்ம எழுப்பப்படும் போது
நாசர் மைதானம் அதுதான், மகசர் மைதானமும் இப்படிதான். அல்லாஹ் தஆலா எந்த நிலையில் மௌத்தாக்குறானோ அந்த நிலையில் எழுந்து வந்து நாளை கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய இடங்களும் அந்த மஹ்ஷர் மைதானம் தான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி உரையாற்றின இடம் அந்த இடம் தான், ஜபல் ரஹ்மத். அந்த மிக முக்கியமான இடம். அந்த இடத்துக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பெரிய மகத்துவமான இடம் இருக்கு, அரஃபா. காலமெல்லாம் ஏங்கி துவா செய்து ஹஜ்ஜி செய்ய மாட்டோமா என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கிக் கொண்டே இருந்தோம். அந்த நாளை இந்த இரவு செல்வதற்கு தயாராக இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய மகத்துவம். இன்ஷா அல்லாஹ் நமது பயணம் இங்கே புறப்பட்டு இஷாவுக்கு பிற்பாடு நீங்க உங்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய பொருள்கள் மிக முக்கியமான பொருட்கள். அதிகமான சுமைகள் இருக்கக்கூடாது. ஒரு எஹ்ராம் துணியை மாற்றுவதற்கு எஹ்ராம் இருந்தால் ஒரு எஹ்ராம் துணியை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்க மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிகமான சுமைகளை சுமக்காதீர்கள். ஏன்னு சொன்னா ஒரு எஹ்ராம் துணி போதும். ஹாஜாக்களுக்கு அவங்க கட்டிக்கக்கூடிய ஆடைகள் போதுமானது. மாற்றுக்கு இருந்தால் ஒரு ஆடைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். மாத்திரை மருந்துகள் மற்ற விஷயங்கள் எது டெய்லி சாப்பிடக்கூடிய விஷயங்களை மறந்து வைத்து விடாதீர்கள். மருந்து விட்டு செல்லாதீர்கள். அந்த மாத்திரை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நம்ம அரஃபா மைதானத்துக்கு அரஃபாவுக்கு போகும்போது ஹாஜாக்களுக்கு ஒரு ட்ரெஸ் போதும், ஹாஜிகளுக்கு ஒரு எஹ்ராம் துணி போதும். சுமைகள் அதிகம் சுமக்காமல் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய சின்ன பேக்கில் வச்சுக்கிட்டு அழகா தோல்ல மாட்டிக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் சிறப்பா எடுத்துக்கிட்டு அதுதான் போதும். அடுத்தது செப்பல் பை இருந்த செப்பலை வைத்துக் கொள்வதற்கு செப்பல் பை எடுத்துக்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னு சொன்னா நம்ம எடுக்கும்போது உள்ள போகும்போதும் வரும்போதும் செப்பலை வச்சுக்கலாம். நம்ம எடுத்துட்டு உள்ளவே போயிடலாம், வெளியில கட்டி போட தேவையில்லை. நம்ம செப்பல் பையில வச்சு செப்பலை தூக்கிட்டு உள்ளவே எடுத்துட்டு போயிடலாம். அடுத்தது நம்ம எடுத்துக்கூடிய பொருள்கள்லாம் அதிகமா சுமந்தால் நடத்தக்கூடியது, நடப்பயணம் இருக்கு. அதனால தூக்கி சுமக்க கூடாது. உங்களுக்கு அரபாவில் உங்களுக்கு உணவுகள்லாம் அங்க கொடுப்பார்கள். நம்ம இரவுக்கு முஸ்தலிஃபாவுக்கு தேவையான உணவுகள், பழங்கள், பொருட்கள்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு அன்னைக்கு இரவு வர வேண்டும். அந்த இரவு முஸ்தலிஃபாவில் உணவு ஏற்பாடு எந்த ஒரு வசதியும் இல்லை. அந்த இடத்தில் உணவுக்காக எந்த ஒரு வசதியும் அங்க இல்லை. நம்ம அந்த மதியான கிடைக்கக்கூடிய உணவுகளை அதை எடுத்து பயன்படுத்தி நம்முடைய சின்ன பேக்கில் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அரஃபாவிலே எடுத்துக்கேன்னு சொன்னா அங்கிருந்து இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ரத் சொன்னது போல அரஃபாவின் மேல் 12 மணிக்கு மேல நமக்கு அரஃபா ஆரம்பமாகுது. 12 மணிக்கு மேல இப்ப காலையிலே போயிடுவோம், இரவோ போயிடுவோம், விடிங்காலம் போயிடலாம். நமக்கு வண்டி எப்போது நமக்கு தெரியாது. ஏன்னு சொன்னா நம்ம இஷாவுக்கு அப்புறம் சொல்லியிருக்கோம் 10 மணின்னு சொன்னா நேற்று போல 10 ஆகல, 11 ஆகல, 12 ஆகல, இத்தனை மணின்னு இல்லை. வாகனம் என்பது வந்து நம்மளை அழைத்து செல்வார்கள். எப்படி இருந்தாலும் நாளை இன்ஷா அல்லாஹ் அரஃபாவுக்கு போவோம். வாகனம் போகும்போது நேற்று பார்த்தோம், நம்ம எல்லாம் பார்த்தோம். 4 மணி நேரம் 5 மணி நேரம் வண்டியை சுத்தி இருக்கோம். ஒவ்வொரு இடங்களிலும் இந்த ரஷ்ஷான நேரத்துல நம்ம வண்டி ஏறுவோம், அந்த இடத்துல அடிச்சிருவாங்க. திரும்ப அந்த திரும்ப திரும்ப 4 சுத்தி வந்து திரும்ப வந்து நேற்று வந்து சேர்ந்தோம். அதே போலதான் வாகனவுடைய விஷயங்கள்ல இன்ஷா அல்லாஹ் நமக்குள்ள வாகனம் வந்துடும். வந்த பிற்பாடு எந்த வாகனத்தை இன்னைக்கு ஏறணும்? 1வது பஸ், 1ஆம் நம்பர் பஸ், 2ஆம் நம்பர் பஸ். அந்த பஸ்ல தகுந்த மாதிரி அதே பஸ் தான் வரணும். அந்த பஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ஏறிக்கொள்ளுது. வீல் சேர் நிறைய இருக்கு. இந்த வீல் சேர் செல்லக்கூடியவர்கள் எப்படின்னு சொன்னா ஒரு குரூப்பை அரவணைச்சு செல்லும் போது முன்பு ஒரு 4 வீல் சேர் நிற்கணும், பின்னாடி ஒரு 4 வீல் சேர் நிற்கணும். என்றிட்டு ஒன்னா போய் குரூப்புகளை பின்னாடி வீல் சேர் பார்த்துக்கிட்டு வரும். தள்ளக்கூடியவர்களும் முன்னாடி வீல் சேர்களும் கொஞ்சம் பொறுமையா போகும். தள்ளக்கூடிய வேகமா போக கூடாது. ஏன்னு சொன்னா ஹாஜிகள் நடக்க முடிஞ்சவர்கள், முடியாதவர்கள், வேகமா நடக்கக்கூடியவர்கள் எல்லாமே இருக்காங்க. இருந்தாலும் ஒரு அமைதியாக நடந்து ஏன்னு சொன்ன வேகமா ஊட்டி தள்ளிட்டு போயிட்டா பின்னாடி உள்ள விட்டு போயிடும். பின்னாடி உள்ளவங்களும் கொஞ்சம் அது தகுந்த மாடு தள்ளி, அதே போல மதில் சோறு போல
ஆண்கள் ஹாஜிகள் எல்லாம் இருக்கணும். ஹாஜாக்கெல்லாம் உள்ள இருந்து அப்படியே ஒன்ன பாதுகாப்பா போய் இன்ஷா அல்லாஹ் சைத்தான கல்ல அடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் நம்பர் 2க்கு 90க்கு வந்துடும். 10வது நாள் 9 நம்ம அரஃபா போறோம். முஸ்தலிஃப் 9. அதுக்கு பிற்பாடு இன்ஷா அல்லாஹ் நமது துவாக்கள் எல்லாம் அல்லாஹ் அழைத்து அரஃபா ஹஜ்ஜிக்கா அல்லாஹ் அழைத்தார். அழைத்து உங்களை ஹாஜிகள் எல்லாம் பார்ப்பதற்காக, கண் குளிர காட்சிகளை பார்ப்பதற்காக, உங்கள் ஆடைகளை பார்ப்பதற்காக, உங்க முடிகளை பார்ப்பதற்காக அல்லாஹ் என்ன சொல்ற, அடிவானத்துக்கு இறங்கி வரும். எப்போ? சுப்ஹானல்லாஹ். அன்று பாருங்க, அசருக்கு மஹரிபுக்கும் இடப்பட்ட நேரங்களில் அல்லாஹ் தஆலா அடிவானத்துக்கு இறங்கி வரும். என்னுடைய ஹாஜிகளை பார், உங்களுடைய கோலங்களை பார், உங்களுடைய முடிகளை பார், எந்த நிலத்தோடு இருக்கிறீர்கள், எந்த நிலத்தை அல்லாஹ் பெருமைப்படுறான். அந்த இடத்துல, அந்த இடத்துல நீங்க கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாம் ஏற்கக்கூடிய துவா. அந்த இடத்துல நீங்க கேட்கக்கூடிய துவா அத்தனை துவாக்களை ஏற்கக்கூடிய துவா. நம்ம தெரிஞ்சு தெரியாமல், அறிஞ்சு அறியாமல் பாவங்கள் நிறைய செஞ்சிருப்போம். நமக்கு தெரியுமா? தெரியாது. அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பு கொடுப்பதற்காக உங்களை அழைத்து ஹஜ்ஜி என்பது இறுதி கடமையை அல்லாஹ் தஆலா உங்களை அழைத்து உங்க பாவங்கள் எல்லாம் மன்னித்து அன்று பிறந்த பாலகனை போல அல்லாஹ் தஆலா அனுப்புவதற்காக அந்த இடத்திற்காங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய பெரிய நியமத்து. அந்த இடத்துல நம்ம போய் அந்த அரஃபாவுடைய மைதானத்துக்கு போய் இன்ஷா அல்லாஹ் நம்ம அசருக்கும் மஹரிபுக்கும் கேட்கக்கூடிய துவா, தண்ணீர் சின்ன துவா கேளுங்க, தனிச்சு நின்று கேளுங்க, தனிமையாக நின்று கேளுங்க, கணவன் மனைவியாக இருந்தா கூட ஒன்னா நின்று கேளுங்க, அதாவது குடும்பமா வந்திருக்க கூட ஒன்னா நின்று கேளுங்க. அல்லாஹ் பெருமைப்படுறான். நீங்க கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் பெருமைப்படுறான். கேளுங்க தான் அழைச்சிருக்கான். நீங்க கேளுங்க நான் தரேங்கிறான் அல்லாஹ். அரஃபா மைதானத்துல நீங்க கேளுங்க நான் தரேன்னு சொல்லி அல்லாஹ் அழைச்சிருக்கான். அப்ப அந்த இடத்துல நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் உலகத்துக்கு, ஆகியத்துக்கு, மறுமை நாளைக்கு எல்லா விஷயங்களும் துவா கேட்கணும். கண்ணீர் சிந்த துவா கேட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் அந்த மஹரிபுக்கு பிற்பாடு மஹரிபுக்கு, அதாவது அந்த லொஹரம் அசரா அங்க தொழுதுருவோம். லொஹரம் அசரா தொழுதுருவோம். மஹரிபு அங்க தொழக்கூடாது, இஷாவும் தொழக்கூடாது. எங்க? முஸ்தலிஃபால. நைட்டு 1 மணிக்கு நமக்கு வண்டி வந்தாலோ, 12 மணிக்கு வண்டி வந்தாலோ, 3 மணிக்கு வண்டி வந்தாலோ மஹரிபும் இஷாவை அங்க தொழுவே கூடாது. ஏன்னு சொன்னா அங்க தொழுவது அல்லாஹ் கட்டளையிட்டது லொஹரும் அசரும் தான், மஹரிபா இல்ல, இஷாவா இல்ல. அந்த மஹரிபும் இஷாவும் இன்ஷா அல்லாஹ் அங்கல இருந்து எல்லாம் நியமித்து, இப்ப 3 பேர் நம்ம அமீர் இருக்கோம்னு சொன்னா வாகனங்கள்ல எல்லாம் வண்டி எங்க இருக்கு பார்த்து எல்லாம் ஒன்னா வரணும். ஒரு வயசானவங்க விட்டுட்டு வரக்கூடாது, நடக்க முடியல விட்டுட்டு வர முடியாது. எல்லாத்தையும் அன்றைக்கு அரவணைச்சு அப்படியே ஒன்னா கொண்டு வந்து பஸ்ல ஏற்றணும். பஸ்ல ஏற்றி இன்ஷா அல்லாஹ் எல்லாம் ஒன்னா உட்காந்து போகும்போது, போய் வண்டி எங்க இருக்க வாகனம் நிக்கிதோ, அதாவது அரஃபா விட்டு வெளியே போகும்போது வாகனம் முஸ்தலிஃபால எந்த இடத்துல நிக்கிதோ அந்த இடத்துல நமக்கு டாய்லெட் உள்ள இடங்களா பார்த்து நம்ம கொண்டுட்டு போவோம். ஏன்னு சொன்னா நமக்கு வசதி. ஏன் டாய்லெட் உள்ள இடமா இருந்துச்சுன்னு சொன்னா பாத்ரூம் விஷயம், மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு, சொந்த விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த இடங்கள் எந்த இடத்துக்கு போய் ஒன்னா போய் உட்காரும். இங்க 4 பேர், அங்க 4 பேர், அப்படி அல்ல. முஸ்தலிஃபால எல்லாம் ஒரே இடத்துல எல்லாம் ஒன்னா வந்து உட்கார்ந்து நம்ம எடுத்து வந்த பெட்ஷீட்டை விரிச்சு படுக்க வேண்டும். 72 கல்லுகளை பொறுக்க வேண்டும். அங்க அந்த என்ன இன்ஷா அல்லாஹ் அன்று போய் இறங்கின ஒன்றியோ மஹரிபு இஷாவையும் ஜமாத்தோடு தொழுதுட்டு, ஜமாத் வைப்பாங்க, இமாம் வைப்பாங்க, தொழுத பிற்பாடு கல்களை பிந்தி பொறுக்கிக் கொள்ளுங்க. 72 கல்களை பத்திரமாக பொறுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். இங்க பையெல்லாம் இருக்கு, கல்லுகளை அந்த இதுல வச்சிருக்காங்க. அதனால் நம் கைகளால் பொறுக்கி அடிக்க, முஸ்தலிஃபால பொறுக்கி 72 கல்லையை வைத்து சைத்தான் அடிக்கும் போதே சிறந்தது. ஏன்னு சொன்னா அவங்க எங்க பொறுக்கினாங்க, எங்க அள்ளி வச்சாங்க, எங்க பாக்கெட் போட்டாங்க நமக்கு தெரியாது. ஆனா இருக்கு, எல்லா பையிலும் கல்லு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அங்க உட்கார இடத்துல 72 கல்லு கூட தான் நான் சொல்றேன். 72 கல்லு பொறிக்க வச்சுக்கிறேன். பொறிக்க இஷா நம்ம பொறிக்கிட்டு அன்று இஷா, அதாவது மஹரிபியும் இஷாவையும் தொழுதுட்டோம், கல்களை பொறுக்கிட்டோம். அன்று இரவு உட்கார்ந்து கொஞ்சம் இபாதத் தனிமையில உட்கார்ந்து உங்க மனசுல உள்ளத, ஏன்னா தனிமையில உட்கார்ந்தாலே மனசெல்லாம் அழுகும், மனசெல்லாம் அந்த அமைதி கொடுக்கும், மனசெல்லாம் அல்லாஹ் கிட்ட நேரடியாக கேட்பதற்கு
அமைதியான துவா கேட்க சொல்லும். அந்த மாதிரி அந்த இடத்துல உட்காந்து இன்ஷா அல்லாஹ் எல்லாம் துவா செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அசந்துட்டு இன்ஷா அல்லாஹ் அதுக்கப்புறம் 3 மணிக்கு 3:30 மணி 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு 3:30 மணிக்கு எழுப்பி விட்டுருவோம். இன்ஷா அல்லாஹ் எந்திரிச்சு இந்த கல்கள் பொறுக்கி வைத்த கல்களுக்கு பத்திரமாக அவங்க பேட்ல வச்சுக்கணும். ஏன்னு சொன்னா அந்த கல்ல முஸ்லிம்கள் தான் பொறுக்க முடியும், மீனாவில் பொறுக்க முடியாது. அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதை தான் செய்ய முடியும். அதை மீறி இங்க வந்து செய்ய முடியுமா? செய்யக்கூடாது. அதனால இன்ஷா அல்லாஹ் அந்த கல்களை முஸ்லிம்பால நீங்க பொறுக்கணும். பொறுக்கி பத்திரமா வச்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் அங்களே வந்து எல்லாம் ஒன்னா நிப்பாட்டி அதே போல கொடிகளையும் அடையாளமாக எல்லாம் அந்த அடையாளத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த போர்டு கொடிகள் முன்னாடி கொடின்னு சொன்னா ஒயிட்டு பிடிக்கும் போது அந்த அடையாளம் தெரியும். மிசான கூட டக்குன்னு வந்து சேர்ந்துக்கலாம். இது அடையாளத்தை போட்டு டக்குன்னு வந்து சேர்ந்துக்கலாம். பசாரத்துடைய லோகக்கெல்லாம் வந்து மேல வச்சு பிடிக்கும் போது எங்கே கொஞ்சம் பிரிந்து நின்றா கூட பார்த்து டக்குன்னு வந்துடலாம். இன்ஷா அல்லாஹ் பக்கத்துல வரவங்களையும் நம்ம கூட யாரு இருக்கா, யாரெல்லாம் இருக்கிறா பார்த்துக்கிட்டே வரணும். பள்ளியா நம்ம காணும் அப்படி எங்கள்கிட்ட குறிப்பிட்டு சொல்லும் போது நாங்க பார்ப்போம் யாரு எங்க இருக்காங்க எப்படி அடுத்து ஒரு மசூரா பண்றோம் இன்ஷா அல்லாஹ். அதனால ஒன்னா நடக்கும் போது பக்கத்துல யாரு வரா, பக்கத்துல யார் போறா, அது யார் வந்துட்டு இருக்காங்க எல்லாமே நம்மள கண்காணிச்சுட்டு வரணும். அங்கலேருந்து கல்ல பொறுக்கிட்டு நடந்து ஒன்னா தலிபியாவோட முழக்கத்தோடு இன்ஷா அல்லாஹ் நேரா சைத்தான கல் அடிக்க வந்துடும். ஒரு நாள் முத 7 கல் அடிக்கணும். 7 கல்லு தான் முதல் நாள். அதாவது 10வது நாள் என்ன செய்வோம்? முஸ்லிம்பால அன்னைக்கு இரவு தங்கிட்டோம். அந்த பஜ்ஜில இருந்து கிளம்பி நேரா சைத்தான கல் அடிக்க போறோம். அன்னைக்கு முத 7 கல்லு மட்டும் தான் அடிக்கணும். அடிச்ச பிற்பாடு இன்ஷா அல்லாஹ் எல்லாம் ஒன்னா போய் கல் அடிச்சு கீழே இறங்கி வரும். அல்லாஹ் தஆலா எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் ஒன்றாக போய் சைத்தானை கல்ல அடித்து விட்டு சிரமம் இல்லாம அல்லாஹ் தஆலா அவருடைய சேர்த்து வைப்பானார். ஏன்னு சொன்னா அங்கேயே போய் அங்க அடிச்சு இன்ஷா அல்லாஹ் வந்து சைத்தான கல்ல அடிச்ச பிற்பாடு திரும்ப இறங்கணும். ஆட்டு குர்பானிக்கு ஆட்டுக்காக பணம் கட்டிருக்கோம். அது நமக்கு டைம் சொல்லுவாங்க. உங்கள் ஆடு இத்தனை மணிக்கு குர்பான் செய்யப்பட்டது. அப்ப அதுக்கு பிற்பாடு குர்பானி செய்த பிற்பாடு தான் தலையில் உள்ள முடிய இறக்கணும், மட்டை அடிச்சுக்கணும். முடிய எல்லாருமே என்ன செய்யணும்? முடி தலையில் உள்ள முடிய மட்டை அடிச்சு கொள்ளணும். முடித்த பிற்பாடு நம்ம எஹராம கட்டணும். முடிய எடுக்காமல் யாருமே எஹராம கட்டக்கூடாது. அதே ஹாஜாக்கள் பெண்கள் ஹாஜாக்கள் எல்லாம் என்ன செய்யணும் சொன்னா அங்கிருந்து அதே போல கல்ல அடிச்சுட்டு கீழே வந்து உங்க ஆடு குர்பானி கொடுத்த பிற்பாடு என்ன செய்யணும்? உங்களுடைய முடியை நீங்களே முதலாவது கத்திரி உங்க முடிய சின்ன ஒரு விரல வெட்டி கொள்ளுங்க. உமராவுக்கு நீங்க எப்படி செஞ்சீங்க? உங்க முடியை நீங்க வெட்டிக்கிட்டீங்க. அதே போல உங்க முடியை நீங்களே வெட்டி கொள்ளணும். வெட்டிக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பிற்பாடுதான் நம்ம எஹராம கலையும். எஹராம கண்ணி குளிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பிற்பாடு மசூரா இங்க நடக்கும். கருத்துக்கு அன்னைக்கு இரவு போலாமா இல்ல காலையில போலாமா, ஹாஜினுடைய பலகீனத்தை பார்த்து எப்படி இருக்காங்க எல்லாம் பார்த்து ஒரு மசூரா பண்ணி அந்த ஏன்னு சொன்னா ஒரு 11, 12, 13க்குள்ள நம்ம முடிக்கணும். ஹஜ்ஜுடைய தவாபியும் செய்யும் அந்த 13க்குள்ள அதை முடிக்கணும். அதனால எந்த அளவுக்கு நம்ம 10 போறோமோ சிறந்தது. நம்ம எவ்வளவு சீக்கிரமா செய்யறோமோ அவ்வளவுக்கு சிறந்தது. அதனால இன்ஷா அல்லாஹ் அந்த கல்ல அடிச்சு இங்க ரூம் டெண்டுக்கு வந்து அந்த மீனாவுடைய கூடாரத்துக்கு வந்த பிற்பாடு இங்க வச்சு ஒரு மசூரா அன்னைக்கு எப்பவுமே அந்த இரவு காலையில பஜ்ருக்கு அங்க போயிடுவோம். நாளே 11 ஒரு 11க்கு நம்ம நிச்சயமா கருத்துக்கு போய் செய்யக்கூடிய எல்லாமே அமல்களை செஞ்சுட்டு திரும்ப கல்லடிக்கு போய் திரும்ப இங்க வருவோம். வருஷம் நாங்க செய்யக்கூடிய ப்ரோக்ராம். ஹாஜிகளுடைய எப்படி அவங்களுடைய பொசிஷனை பார்த்துக்கிட்டு அன்னைக்கு உட்காந்து எப்ப நைட்டு போலாமா இல்ல காலைல போலாமா இல்ல மறுநாள் காலையில போலாமா இருந்து மறுநாள் உட்காந்து நம்ம மசூரா பண்ணி இன்ஷா அல்லாஹ் போய்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். மத்த இந்த ஒரு அமலுக்களுடைய விஷயங்கள்ல இதுவரையிலேயே நம்ம நான் இன்னைக்கு நைட்டுக்கு போகக்கூடிய விஷயங்கள் இதுதான். மயம் நம்ம வந்த நாள் எதுக்காக வந்தோம்? ஹஜ்ஜி செய்வதற்காக வந்திருக்கோம். ஹஜ்ஜி செய்யக்கூடிய நாள் எது? 9. அந்த நாள் நாளை நாள். அந்த நாள்ல நாளைக்கு இபாதத் செய்யணும். அதுக்குள்ள நீங்க தத்தி பண்ணிக்கொள்ளுங்க. மனசுல அல்லாஹ்கிட்ட கேளுங்க,
எனக்கு எதெல்லாம் ஞாபகம் இல்லையோ ஞாபக சக்தி குர்ஆன்ல நிறைய உன்னிடத்துல துவா கேட்கணும் யா அல்லாஹ். எதெல்லாம் எனக்கு ஞாபக சக்தி இல்லாம இருக்கும் ஞாபக சக்தி குர்ஆன்ல உன்னிடத்தில் துவா கேட்கக்கூடிய நிறைய கேட்கறதுக்கு ஆசையாக இருக்குது யா அல்லாஹ். அதெல்லாம் சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில உட்கார்ந்து அல்லாஹ் கிட்ட கேளுங்க. மனிதனால் மறக்கக்கூடிய சக்தி உள்ளது, மறந்துடுவோம். இந்த சில விஷயம் மறந்துடுவோம். எதையும் மறக்காமல் நீ எப்படியெல்லாம் மனதில் ஒரு ஆர்வமா இருக்கிறவங்களும் அந்த ஆர்வத்தை அல்லாஹு தஆலா அரபாவில் துவா கேட்டு அந்த துவாக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அன்று பிறந்து பாலாக போல் அல்லாஹு தஆலா ஒரு அனுப்பி வைப்பாங்க. ட்ரெஸ் நீங்க எடுக்கக்கூடியதே இந்த பொருள் மட்டும்தான். அதிகமா எடுக்காதுங்க, அதிகமா பொருள் எடுக்காதுங்க. மற்ற விஷயங்கள் எல்லாம் அந்தந்த இடத்துல மசூரா நடக்கும். அங்க அரபாவுல போன உடனே இன்ஷால்லா நைட்டு போன உடனே ஒரு தூக்கத்தை காலையில் நைட்டை போய் விட்டுருவாரு. அது நைட்டு 8 மணி 12 மணி 1 மணி 2 மணியா இருக்கலாம். அங்க இருந்தோடனே நமக்கு சொல்லணும்னு சொன்னா நமக்கு கடைக்கு கொடுக்கக்கூடிய பெட்டில் இதே போலதான் அங்கேயும் இருக்கும், இதே போலதான் இருக்கும். அதே போல நம்ம கொடுக்கக்கூடிய பெட்டுகளை நம்ம ஹாஜிகள் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கணும், ஒன்னா இருக்கணும். இன்ஷால்லா துவா செய்யுங்க. இங்க நாலு அங்கெல்லாம் பிரிஞ்சு போயிட்டா ஒன்னா சேர்க்க முடியாது. அதே போல ஹாஜாக்களுக்கு அங்க பெண்களுக்கு தனியா இடம் ஒதுக்கியிருக்காங்க அரபாவுல. அந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் அவங்கள போய் அங்க இருந்து உட்காந்து அங்க நிறைய துவா செய்யுங்க, நிறைய அமல் செய்யுங்க. அதே போல துவா செய்யும் போது இந்த இடத்த ரெண்டு கூட்டு வச்சு துவா செய்வோம், எல்லாம் ஒன்னா நின்று துவா செய்வோம். இந்த அங்க அரபாவுல ஹஜ்ஜத்தவர்கள் பயன் நடத்துவாங்க, கூட்டா துவா செய்வாங்க. அதே போல நீங்க தனியாக நின்று துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். மற்ற விஷயங்கள் எதா இருந்தாலும் எங்கள் இடத்துல விவகாரத்தில் கேளுங்க. செய்யலாமா, கொண்டு போலாமா, எவ்வளவு ஏமா இந்த எடுத்து போலாம் எல்லாம் கேட்டுக்கங்க இன்ஷா அல்லாஹ். இப்ப தொழுவு முடிஞ்ச முடியும், இன்னைக்கு இஷாவுடைய தொழுவு முடிஞ்ச முடியும் நான் சொன்ன பொருள்களை எடுத்து வச்சுக்கங்க. அதிகமான சுமைகளை சுமக்காதங்க. ஒரு ஏறாம் தண்ணி போதும். உங்களுக்கு அத்தியாவசியமான பொருளை எடுத்துக்கங்க. அங்க பெட்ஷீட் முஸ்லிபால இருப்பதுக்கு ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கிறாங்க, அதாவது ஹாஜியெல்லாம் ஹாஜி ஒன்னா இருக்கிறாங்க, ஒரு பெட்ஷீட் போதும், பெருசா வச்சுக்கலாம். அதே போல பெட்ஷீட் எல்லாத்துக்கும் தனித்தனியாக இருக்கணும். பெரிய பெட்ஷீட் நிறைய படுத்துக்கலாம். அதனால பெட்ஷீட் ஆளுக்கு ஒன்று வச்சுங்க இன்ஷா அல்லாஹ். அது அந்த ஏழாம் துணி போதும். ஹாஜாக்களுக்கு அவங்களுக்கு தேவை இருந்தா ஒரு மாட்டுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. இல்லைன்னு சொன்னா இதே போதும். வந்து எங்க உடம்பு சைத்தான கல்லடிச்சுக்கு வந்து இங்க எடுத்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். செய்யுமா இன்ஷா அல்லாஹ்? இதுதான் மற்ற பொருள் எடுத்துக்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்ம எந்த நோக்கத்தோடு வந்தோம் அந்த நோக்கத்தை அல்லாஹ் தஆலா வெற்றியாக்கி வைப்பானாக. யா அல்லாஹ் நான் ஹஜ்ஜி செய்யக்கூடிய நியத்தோடு காலங்களுக்கும் வருஷமெல்லாம் நியத்து வைத்து அந்த ஹஜ்ஜி செய்வதற்கு இந்த 9வது நாளை வந்து இருக்கிறோம். இந்த துவாக்கள் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் இந்த சிரமத்தை விடாமல் ஹஜ்ஜியை முடித்து நல்ல விதமாக ஊர் சேர்த்து வைப்பானாக. நாளைக்கு ஹஜ்ஜியுடைய துவாக்களை அனைத்தும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. நாங்கள் அதே போல முஸ்தலிஃபால தங்கி கல்ல பொறுக்கி சைத்தான கல்லை அடித்து சிரமம் இல்லாமல் மீனாவுடைய கெண்டில் அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக. எந்த சிரமத்தை விட்டு விடாதையா அல்லாஹ், எந்த கஷ்டத்தை விட்டு விடாதையா அல்லாஹ். சிரமம் இல்லாமல் ஹஜ்ஜை மக்பூலாக்கிடையா அல்லாஹ். நீனே எங்களை அழைத்தாயா அல்லாஹ், அழைத்து எங்களுடைய ஹஜ்ஜை மக்பூலாக்கி விடையா அல்லாஹ், ஹஜ்ஜை மக்பூலாக்கி விடையா அல்லாஹ். சிரமத்தை விட்டு விடாதையா அல்லாஹ், இந்த சிரமத்தை விட்டு விடாதையா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த கஷ்டத்தை விட்டு விடாதையா அல்லாஹ். ஹஜ்ஜை லேசாக்கி விடையா அல்லாஹ், ஹஜ்ஜியை லேசாக்கி விடையா அல்லாஹ். நாங்க செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் லேசாக்கி விடையா அல்லாஹ். நாங்க தெரியாமல் நாங்க கேட்கக்கூடிய துவாக்களை அனைத்தையும் ஏற்றுக்கொள்றையா அல்லாஹ். எப்படி துவா செய்யணும் எங்களுக்கு தெரியாதியா அல்லாஹ், எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் நான் துவா செய்யணும் யா அல்லாஹ். இந்த துவாக்களை அனைத்தையும் ஏற்றுக்கொள்வானாக. யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீமுல், யா கரீம், யா அஜீதுல், யா கஃபார். ஹஜ்ஜிக்காக எங்களுக்கு நசீபாக்கி அழைத்து வந்து ஹஜ்ஜி செய்யக்கூடிய நாள் அரபாவுடைய நாளை அடுத்த நாள் செல்வதற்காக தயாராக இருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த நாளை சென்று எங்களை இபாதத்து சேர்க்க விடையா அல்லாஹ், இபாதத்து செய்ய விடையா அல்லாஹ். இபாதத் செய்து எங்களுடைய ஹஜ்ஜை மக்பூலாக்கி நல்ல விதமாக ஊர்ல சேர்த்து விடையா அல்லாஹ், ஊரில் சேர்த்து விடையா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا حول ولا قوة إلا بالله العلي العظيم حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير يا حي يا قيوم برحمتك نستعين திருவயிலோ ரஹ்மான் யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் தெரியாமலும் மறைவாகவும் வெளிப்படையாகவும் செய்த எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக யா அல்லாஹ் கிருபையும் உணர்வையும் கொண்டு நாங்கள் முன்பின் செய்த அனைத்து பாவப்பிழைகளையும் மன்னித்தல் புரிவாயாக யா அல்லாஹ் உனக்கு எதிரான முறையிலே உனக்கு மறைவான முறையிலே நாங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் அறியாமல் செய்த அந்த பாவங்களை எல்லாம் நீ மன்னிப்பாயாக யா அல்லாஹ் எங்களுடைய பார்வைகள் எங்களுடைய கண் எங்களுடைய காதுகள் எங்களுடைய மூக்குகள் எங்களுடைய வாய்கள் எங்களுடைய கரங்கள் எங்களுடைய உடலில் உள்ள உறுப்புகள் செய்த அனைத்து பாவப்பிழைகளையும் மன்னிப்பாயாக யா அல்லாஹ் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் என்னுடைய உடல் உறுப்புகளின் மூலமாக செய்த பாவப்பிழைகளை நீ பொறுத்துக் கொள்வாயாக யா அல்லாஹ் அவன் கிருபையும் உணர்வையும் கொண்டு என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக யா அல்லாஹ் எங்களுடைய தாயினுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக யா அல்லாஹ் எங்களுடைய உஸ்தாத்மாருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்தார்கள் உறவினர்கள் எங்களுடைய சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக யா அல்லாஹ் அவன் கிருபையும் உதவியை கொண்டு மருகமாய் இருக்கக்கூடிய என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய உறவினர்கள் அனைவருடைய பாவங்களை நீ மன்னித்தல் முடிவாயாக யா அல்லாஹ் அவன் கிருபையும் உதவியை கொண்டு எங்களிடத்திலே யாரெல்லாம் தங்களுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி கோரிக்கையாக எங்களிடத்திலே துஆ செய்ய சொல்லி அனுப்பியிருந்தார்களோ அவருடைய அனைத்து பிழைகளை நீ மன்னித்தல் புரிவாயாக யா அல்லாஹ் அவருடைய பெற்றோர்கள் குடும்பத்தார்கள் அனைவருடைய பாவங்களை நீ மன்னித்தல் புரிவாயாக யா அல்லாஹ் கிருபையும் உன் சக்தியும் உன் ஆற்றலையும் கொண்டு புனிதமான இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக எங்கே நீ அழைத்திருக்கிறாய் ரஹ்மானே எங்களுக்கு யா அல்லாஹ் நீ நசீபாக்கி இருக்கிறாய் ரஹ்மானே யா அல்லாஹ் உன் கிருபையும் உனது கொண்டு உன் நசீபுக்கு நாங்கள் எவ்வளவு அமல்கள் செய்தாலும் அதற்கு ஈடாகாத முடியாத ரஹ்மானே யா அல்லாஹ் உன் கிருபையும் உனது கொண்டு எங்களுக்கு நசீபாக்கி அந்த ஹஜ்ஜை மக்பூலாக்கி தருவாயாக யா அல்லாஹ் இந்த ஹஜ்ஜினுடைய கடமையான முதல் கடமை ரப்பல் ஆலமீன் யா அல்லாஹ் மீனாவிலே செய்யக்கூடிய அமல்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் மீனாவை எங்களுக்கு தந்த ரப்பே மீனாவிலே நாங்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்களை நீ மன்னித்து தருவாயாக மீனாவிலே நாங்கள் செய்திருக்கக்கூடிய அமல்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் மீனாவில் நாங்கள் கேட்கக்கூடிய துஆக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் உன் கிருபையும் உன் உதவியும் கொண்டு எங்களுக்கு எந்த கஷ்டங்களையும் எங்களுடைய எந்த நெருக்கடியும் இல்லாமல் அரஃபாவை தருவாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு அரஃபாவை தருவாயாக அரஃபாவிலே அல்லாஹ் நாங்கள் கேட்கக்கூடிய துஆக்களை எல்லாம் நீ கபூல் செய்திடுவாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு அனைத்து விதமான காரியங்களையும் நாங்கள் உன்னிடத்திலே கேட்பதற்கு நீ கிருபை செய்வாயாக யா அல்லாஹ் எங்களில் ஒவ்வொருவர்களும் என்னென்ன நோக்கத்திற்காக வேண்டி ஹஜ் செய்ய வந்திருக்கிறார்களோ அந்த நோக்கங்களை நிறைவேற்றி நீ தந்த புரிவாயாக ரப்பல் ஆலமீன் யா அல்லாஹ் கிருபையும் உதவியும் கொண்டு அரஃபாவை முழுமையாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள ஹயாத்தாக்க எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக யா அல்லாஹ் அரஃபா தான் ஹஜ்ஜி என்று யா அல்லாஹ் உன்னுடைய கட்டளை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு நபிமுகத்தை அந்த அரஃபாவை முழுமையாக பெற்று ஹஜ்ஜை பெறக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தால் எங்களுடைய குற்றங்களால் எங்களுக்கு எந்த விதமான இடையூறுகளையும் கஷ்டத்தையும் தந்துவிடாதே ரஹ்மானே யா அல்லாஹ் கிருபையும் உன் உதவியை கொண்டு ரப்பே எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்தை கொண்டு எங்களுக்கு அனைத்து விதமான காரியங்களையும் லேசாக்கி தருவாயாக ரப்பல் ஆலமீன் யா அல்லாஹ் அவன் கிருபையும் உன் உதவியும் கொண்டு
எங்களுக்கு ஹஜ்ஜை நீ நசீபாக்கியது போல அரபாவிலே முழுமையான முறையிலே அமல் செய்ததற்கு நசீபாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய அமல்களை கபூல் செய்திடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு அனைத்துமான நசீபுகளை தருவாயாக. எங்களிலே யா அல்லாஹ் முடியாதவர்கள், நோய் நொடி உள்ளவர்கள், வயதானவர்கள், யா அல்லாஹ் நடக்க முடியாத நிலையில் உள்ளவர்கள் எல்லாம் வருகின்றிருக்கிறார் ரப்பே. யா அல்லாஹ் அவர்களுக்கும் லேசாக்கி கொடுப்பாயாக. எங்களை அனைவரையும் ஒற்றுமையாக யா அல்லாஹ் யாரும் பிரிந்து விடாமல் நீ பாதுகாத்து கொள்வாயாக. யா அல்லாஹ் அவன் கிருபையும் உதவியும் கொண்டு யா அல்லாஹ் அச்சத்தோடும் யா அல்லாஹ் உன்னுடைய பயபக்தியோடும் யா அல்லாஹ் வணங்குவதற்கு நீ கிருபை செய்திருவாயாக. எங்களுடைய உள்ளங்களில் உன் அச்சத்தை தருவாயாக. உங்கள் ஆளுமணி யா அல்லாஹ் அரஃபாவிலே நாங்கள் ஒன்று கூடி இருந்து யா அல்லாஹ் உன்னிடத்திலே கேட்கக்கூடிய அந்த துவாவிலே நாங்கள் ஒவ்வொருவர்களும் என்னென்ன மனதிலே வைத்திருக்கிறோமோ அவைகள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு கிருபை செய்திருவாயாக. யா அல்லாஹ் முழுமையான முறையிலே எங்கள் அனைவர்களுக்கும் நீ அந்த நசீபாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் கிருபையும் உதவியும் கொண்டு யா அல்லாஹ் இந்த புனிதமான ஹஜ்ஜினுடைய முழுமையான ஒரு கடமையாக யா அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய நோக்கமாக பரலாக யா அல்லாஹ் அரஃபாவை வைத்திருக்கிறாய் ரஹ்மானே. அந்த அரஃபாவை எங்களுக்கு நீ கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ் அரஃபாவிலே நாங்கள் முழுமையாக இருக்க கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் அதை நசீபாக்கிடுவாயாக. எங்களுடைய தவறுகளையோ எங்களுடைய குற்றங்களினாலோ எங்களிலே வேற யாராவது ஒரு செய்த தவறுகளாலோ குற்றத்தாலோ எங்கள் அரபாவிலே எங்களுக்கு எந்த விதமான நெருக்கடியும் தந்து விடாதே ரப்பே. யா அல்லாஹ் எந்த கஷ்டத்தை தந்து விடாதே ரப்பே. யா அல்லாஹ் உன் கிருபையும் உன் உதவியும் கொண்டு எங்களுக்கு எல்லா விதமான பாக்கியத்தை நீ நல்கிடுவாய் ரப்பே. யா அல்லாஹ் உன் கிருபையும் உன் உதவியும் கொண்டு ரப்பே நாங்கள் முஸ்தலிஃபாவிலே யா அல்லாஹ் இரவு தங்குகிற பொழுது எங்களுக்கு எந்த விதமான கஷ்டம் நெருக்கடியும் தந்து விடாதே ரப்பே. யா அல்லாஹ் முஸ்லிமாவே யா அல்லாஹ் எங்களுக்கு இலகுவான முறையிலே எங்களுடைய பயணங்களே நீ உண்மையாக யாரும் இசா இராம யாரும் யா அல்லாஹ் தவறிடாமல் அனைவரையும் ஒன்று கூடி யா அல்லாஹ் முஸ்தலிஃபாவிலே தங்குவதற்கு கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் கிருபையும் உன் உதவியும் கொண்டு முஸ்தலிஃபாவிலே செய்யக்கூடிய அமல்களை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் அங்கிருந்து யா அல்லாஹ் கல்லை நாங்கள் பிறக்கி ரப்பே ஷைத்தானை கல்லடிக்கு போகக்கூடிய அந்த நேரத்தில் ரப்பே எங்களுக்கு எந்த கஷ்டங்களும் சிரமங்களும் உடல்நிலை எந்த உபாதைகளும் ஏற்படாமல் பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ் கிருபையும் உன் உதவியும் கொண்டு ரப்பே எங்களை பலகீனமானவர் ரப்பே நடக்க இயலாத ரப்பே நாங்கள் பலகீனமான ரப்பே நடக்க இயலாதவர்கள் இருக்கிறார் ரப்பே எங்கள் அனைவர்களுக்கும் ஒரு தைரியத்தையும் எல்லா முழு ஷிஃபாவை வழங்கி யா அல்லாஹ் முழுமையான முறையில் யா அல்லாஹ் ஷைத்தானுக்கு கல்லறிவதற்கு நீ கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கைகளையும் அல்லது எங்களுடைய அமல்களையும் யா அல்லாஹ் லேசாக்கி விடாதே ரப்பே. எங்களுடைய கைகளை நீ வெறும் கையாக ஆக்கி விடாதே ரப்பே. எங்களுடைய அமல்களை யா அல்லாஹ் லேசாக்கி தந்துடுவாய் ரப்பே. யா அல்லாஹ் உன் கிருபையும் உன் உதவியும் கொண்டு ரப்பே உன்னிடத்தில் நாங்கள் கேட்க தெரியாமல் எதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோமோ அப்பாவி அல்லாஹ் மனிதர்களாக அப்பாவி ஜனங்களாக இங்கே வரைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எதை கேட்க வேண்டும் என்று தெரியாமல் உன்னிடத்தில் என்ன இருக்கிறார்களோ அவைகள் எல்லாம் நீ மனதிலே கொண்டு முழுமையாக எங்களுக்கு நிறைவேற்றி தருவாயாக. ரப்புல் ஆலமீனே அல்லாஹ் உன் கிருபையும் உன் உதவியும் கொண்டு மக்பூலான ஹஜ்ஜாக எங்களுடைய ஹஜ்ஜை நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஹஜ்ஜை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ரப்புல் ஆலமீன் யா அல்லாஹ் உன் கிருபையும் உன் உதவியும் கொண்டு யா அல்லாஹ் எங்களுக்கு எந்த விதமான நெருக்கடிகளோ கஷ்டங்களையோ நீ தந்து விடாதே ரப்பே. ரப்பே ரஹ்மான் யா அல்லாஹ் உன் கிருபையும் உன் உதவியும் கொண்டு இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் கண்ணியமான வாழ்க்கையை எங்களுக்கு தந்துடுவாயாக. யா அல்லாஹ் உன் கிருபையும் உன் உதவியும் கொண்டு ரப்பே எங்களை ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் சொர்க்கலோகத்திலே ஒன்று சேர்த்துடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக வேண்டிய ரப்பே எங்களுடைய சிரமங்களை எங்களுடைய கஷ்டங்களை எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் நாங்கள் பாராமல் உன்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறோம் ரப்பே. ரஹ்மானே யா அல்லாஹ் உன் கிருபையும் உன் உதவியும் கொண்டு எங்களை சொர்க்கவாசியாக எங்களை தேர்வு செய்ய ரஹ்மானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக எங்களை தேர்வு செய்து ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கலோகத்தில் எங்களுக்கு நுழைய செய்திடுவாயாக. யா அல்லாஹ் ஈமானுடன் இஹ்லாஸுடன் வாழ்வதற்கு எங்களுக்கு அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் உன் கிருபையும் உன் உதவியும் கொண்டு யாருக்கு இடத்துல ஈமான் முழுமையாக யக்கீனாக இருக்கிறதோ அவருடைய துவாக்களையும் உடைய இபாதத்தில் நீ கபூல் செய்கிறாய் ரஹ்மானே. அந்த யக்கீனுடைய மனிதர்களாக இபாதத்துடையவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. ரப்புல் ஆலமீன் யா அல்லாஹ் உறுதியான ஈமானை எங்களுக்கு இறுதி வரை தந்தல் புரிவாயாக. இறுதியிலே எங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிவதற்கு எனக்கு கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் பேர் ஒளியை என்னுடைய முகத்திலே தந்துடுவாயாக. யா அல்லாஹ் கபருடைய வேதனைகளை பாதுகாத்துடுவாயாக. கபருலே யா அல்லாஹ் எவ்வளவு விதமான கொடுமையான வேதனை இருக்கிறது என்று எங்களுக்கு அறியப்பட்டதோ
அந்த வேதனையிலிருந்து எங்களை முழுமையாக எங்களை பாதுகாத்துடுவாயாக. அவருடைய கேள்விக்கு எங்களுக்கு லேசாக்கிடுவாயாக. கபூல் ஆர்மணியெல்லாம் கபருடைய வாழ்க்கையை யா அல்லாஹ் எங்களுக்கு உயர்த்தி தருவாயாக. விசாலமான கபரை தருவாயாக. முழுமையமான கபரை தருவாயாக. சிராத் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதற்கு கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் ஹவுல் கௌசர் தலாகத்திலே நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் உன் அரிசி நெல்லை எங்களுக்கு கொடுப்பாயாக. மனுஷரிலே கொடுமையான வெயிலே தாங்க முடியாமல் மக்கள் எல்லாம் யா நம்சி என்று அலைந்து ஓடுகிற பொழுதுறப்பே எங்களுடைய கை சேதமே எங்களுடைய கஷ்டங்களே என்று அலைந்து ஓடுகக்கூடிய அந்த நேரத்தில் இறப்பே எங்களுக்கு உதவி செய்திடுவாயாக. யா அல்லாஹ் அவன் கிருபையும் உனதுவே கொண்டு யா அல்லாஹ் மனுஷர்களே உன் அரசுக்கு கீழ் இருக்கக்கூடிய பாக்கியவானங்களாக எங்களை தேர்வு செய்வாயாக. யா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்து கொள்வாயாக. எங்களுக்கு எந்த விதமான கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ தந்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் உன் கிருபையும் உனதுவே கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெறக்கூடிய மக்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்திருக்கக்கூடிய நன்மையை யா அல்லாஹ் எங்களுடைய வலதுகரத்திலே தருவாயாக. யா அல்லாஹ் தீயவர்கள் இருக்கக்கூடியவர்கள் யா அல்லாஹ் உனக்கு விரோதிகள் இடத்திலேயே இடதுகையிலே கொடுத்த அவர்களை நரகவாதியாக நீ ஆக்குகிறாய் ரஹ்மானே. அதுபோல் ஒரு சூழ்நிலையை எங்களை நீ ஆக்கி விடாதே ரப்பே. யா அல்லாஹ் உன் கிருபையும் உதவியை கொண்டு வலதுகரத்திலே பெறக்கூடிய நசீபை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய அமல்களை நீ கபூல் செய்து மறு உலகத்திலே உன்னிடத்திலே கேள்விகளுக்காக வேண்டி நாங்கள் யா அல்லாஹ் மன்னிக்கு நிற்கிற பொழுது நாங்கள் யா அல்லாஹ் கண்ணியமான முறையிலே வீராப்போடு எங்களுடைய வலதுகரத்திலே எங்களுடைய பட்டோடைகளை பெற்று உன்னிடத்திலே வருவதற்கு கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் அதை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் உன் கிருபையும் உதவியை கொண்டு கொடுமையான நரகத்தை வெற்றி எங்களை பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ் துனியாவில் ஏற்படக்கூடிய இந்த சாதாரண விருப்பங்களை எங்களால் தாங்க முடியவில்லை ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய உடல்களை ஏற்றுக்கொள்ளவில்லை ரஹ்மானே. யா அல்லாஹ் அதனுடைய கஷ்டங்கள் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது ரஹ்மானே. யா அல்லாஹ் நரகம் இதை விட ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகமா இருக்கும் ரஹ்மானே. யா அல்லாஹ் அதை உன் வேதத்தின் மூலமாக நபியின் மூலமாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் ரஹ்மானே. அந்த வேதத்தை அந்த நரகத்தை விட்டு யா அல்லாஹ் எங்களை முழுமையாக பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ் நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ் கொடியவருடைய தங்குமிடம் நரகம். யா அல்லாஹ் அந்த நரகத்தில் கூடியவராக எங்களை ஆக்கி விடாதே ரப்பே. யா அல்லாஹ் நரகத்தை விட்டு எங்களை விடுதலை செய்துடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஹஜ்ஜை மக்பூலாக்கி அமலை ஏற்றுக்கொண்டு நரகத்தை விட்டு எங்களை விடுதலை பெற்று ரப்பே சொர்க்கவாசியாக எங்களை தேர்வு செய்துடுவாயாக. ரப்புல் ஆலமீன் யா அல்லாஹ் உன் கிருபையும் உனதுவையும் கொண்டு எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் யா அல்லாஹ் அந்த ஹஜ்ஜை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் அந்த அமலை செய்ததற்கு எங்களுக்கு செய்வாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையிலே யா அல்லாஹ் இந்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் வேதனைகளும் இல்லாமல் பாதுகாத்துடுவாயாக. ரப்புல் ஆலமீன் யா அல்லாஹ் எங்களுக்கு நீ அருள் புரிந்தது போல எங்களை ஹஜ்ஜை நசீபாக்கியது போல எங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் வேற பிள்ளைகளுக்கும் நீ வழங்கிடுவாயாக. யா அல்லாஹ் உன் கிருபையும் உன் உதவியையும் கொண்டு ரப்பே எங்களுடைய குடும்பத்தால் அனைவர்களுடைய கஷ்டங்களை நீக்கிடுவாயாக. சிரமங்களை போய்க்கிடுவாயாக. யா அல்லாஹ் துனியாவிலே வாழக்கூடிய நாங்கள் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ்வதற்கு அருள் புரிவாயாக. ரப்புல் ஆலமீன் யா அல்லாஹ் இரு உலகத்திலேயும் வெற்றியை எங்களுக்கு தருவாயாக. சாந்தத்தை எங்களுக்கு தருவாயாக. உன் அருளை பெறக்கூடிய மக்களாக எங்களை ஆக்குவாயாக. உன் கிருபையை பெறக்கூடிய மக்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் உன் இரக்கத்தை பெறக்கூடிய மக்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் உன் ரிலாவை எங்களுக்கு தருவாயாக. உன் ரிலாவை திருப்பொருத்தத்தை எங்களுக்கு தருவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி வரை வாழ்வதற்கு எங்களுக்கு அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எந்த மன சங்கடங்களையும் எந்த விதமான தீய வழிகளையும் நாங்கள் தேர்வு செய்யாமல் உன்னுடைய வழியே பின்பற்ற கிருபை செய்திருவாயாக. யா அல்லாஹ் அரஃபாயில் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த குர்ஆனையும் எந்த ஹதீஸையும் எங்களுக்கு விட்டு சென்றார்களோ அதன்படி நடப்பதற்கு கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் இறுதி வரையும் யா அல்லாஹ் நாங்கள் நின்று தொழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அதற்கு உண்டான உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. முழு சுகத்தை கொடுப்பாயாக. இறுதி வரை யா அல்லாஹ் தொழுகையை முழுமையாக தொழக்கூடிய மக்களாக ஆக்குவாயாக. தொழுகையிலே அதிகமான கவனம் செலுத்தக்கூடியவராக ஆக்குவாயாக. 5 நேர தொழுகையிலே அந்தந்த நேரங்களில் தொழுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி பிள்ளைகளையும் தொழுகையாளியாக நீ ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சந்ததிகளை யா அல்லாஹ் இபாதத்திற்குரியவராக ஆக்கிடுவாயாக. ரப்புல் ஆலமீன் யா அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய தொழில்களிலே நீ பரக்கத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் அவைகளில் உள்ள முசீபத்தை நீக்கிடுவாயாக. யா அல்லாஹ் கஷ்டங்களையும் அதனுடைய நெருக்கடியை நீ அகற்றிடுவாயாக. சிரமங்களை போக்கிடுவாயாக. யா அல்லாஹ் என்னுடைய தொழில்களிலே எல்லா பரக்கத்தையும் அபிவிருத்தியும் தந்து அருள் புரிவாயாக.
யா அல்லாஹ் நஷ்டமில்லாத வியாபாரங்களை எங்களுக்கு தருவாயாக. ரப்பல் ஆலமீன் யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்தார்கள் எங்களுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் யா அல்லாஹ் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் நீ யா அல்லாஹ் ஷிஃபாவை தருவாயாக. நோய்களே யா அல்லாஹ் நீக்கி எங்கள் ஷிஃபாவை தருவாயாக. முழு ஷிஃபாவோடு வாழ்வதற்கு அனுபவிப்பாயாக. யா அல்லாஹ் ஷிஃபாவோடு வாழ்வதற்கு கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் கொடிய பெரிய வியாதி விட்டு எங்களை பாதுகாத்துடுவாயாக. எங்களுடைய உடம்புகளே செல்லக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் செல்லக்கூடிய இரத்த நாணங்களிலே எந்த விதமான அணைப்புகளோ எந்த விதமான நோய் நொடிகளோ எந்த விதமான கஷ்டங்களோ இல்லாமல் முழு ஷிஃபாவோடு அனைத்து விதமான உறுப்புகளும் செயல்பட கிருபை செய்வாயாக. ரப்பல் ஆலமீன் யா அல்லாஹ் உன் கிருபையும் உன் உதவியும் கொண்டு யா அல்லாஹ் முழுமையான ஆரோக்கியமான மனிதர்களாக எங்களை ஆக்கிடுவாயாக. எங்களுடைய குடும்பத்தால் ஆக்கிடுவாயாக. மருத்துவமனை செலவுகளிலிருந்து எங்களை நீ பாதுகாத்திடுவாயாக. ரப்பல் ஆலமீன் யா அல்லாஹ் உன் கிருபையும் உன் உதவியும் கொண்டு இந்த மைதானத்துக்கு நாங்கள் வருவதற்கு உன்னுடைய அழைப்பு ஏற்று வந்திருக்கிறோம் ரஹ்மானே. அதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் எங்களுக்காக வேண்டி முன்னின்று செய்த யா அல்லாஹ் அல் பஷாரத் ஹஜ் சர்வீஸ் நிர்வாகத்தாரர்களுக்கும் அதற்கான உழைத்த ஊழியர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் ரப்பே அவருடைய பாவங்களை நீ மன்னித்திருவாயாக. அவர்களுக்கு எல்லா விதமான நசீபையும் நீ வழங்கிடுவாயாக. எல்லா விதமான பாக்கியத்தையும் அவர்களுக்கு தந்துடுவாயாக. எல்லா இது போல அதிகமான ஹாஜிகளை அவர்கள் ஹஜ் செய்வதற்கு அவர்கள் உழைப்பையும் அவருடைய தியாகங்களை செய்வதற்கு நீ தெரிவு செய்வாயாக. ரப்பல் ஆலமீன் யா அல்லாஹ் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் பிறருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு மனநிலைகளை தருவாயாக. யா அல்லாஹ் தீய வார்த்தைகள் இருந்தும் யா அல்லாஹ் கெட்ட வார்த்தைகள் எங்களை பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ் ஹராமான செயல்கள் எங்களை பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ் எதை நீ தடுத்தாயோ அதை தடுத்து வாழக்கூடிய மக்களாக எங்களை நீ ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று எங்களை கட்டளையிட்டாயோ அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரப்பல் ஆலமீன் யா அல்லாஹ் அங்கு வரைந்திருக்கக்கூடிய ஒருவரும் என்னென்ன நியத்துகளை வந்திருக்கிறார்களோ அவருடைய நியத்துகள் அனைத்தையும் நீ கபூல் செய்வாயாக. அவருடைய தேவைகளை நீ பூர்த்தி ஆக்கிடுவாயாக. எங்களிடத்துல யாரெல்லாம் யா அல்லாஹ் துஆ செய்ய சொல்லி அனுப்பியிருந்தார்களோ அவர்கள் என்னென்ன நோக்கங்களுக்காக வேண்டி துஆ செய்ய சொன்னார்களோ அவர்களுக்கு அந்த நோக்கங்களை ஹலாலான ஹாஜாத்துகளை நிறைவேற்றி நீ கொடுத்துடுவாயாக. ரப்பல் ஆலமீன் யா அல்லாஹ் கிருபையும் உன் உதவியையும் கொண்டு இரு உலகத்திலேயும் அவர்களுக்கு வெற்றியை நீ தந்தல் புரிவாயாக. இரு உலகத்திலேயும் எல்லா சலாஹையும் தந்துடுவாயாக. அல்லாஹ் கிருபையும் உன் உதவியையும் கொண்டு உலகத்திலே நாங்கள் வாழக்கூடிய எங்க நாட்டிலே அல்லாஹ் எங்களுக்கு நிம்மதியாகவும் அமைதியாக வாழ்வதற்கு அருள் புரிவாயாக. உலகத்துடைய முஸ்லீம்களுக்கு எல்லாம் அமைதியை கொடுப்பாயாக. நல்ல ஆட்சியாளர்களை எங்களுக்கு தருவாயாக. முஸ்லீம்களுடைய கஷ்டத்தை நீக்கிடுவாயாக. அல்லாஹ் நிம்மதி இல்லாமலும் கஷ்டத்தோடும் எல்லா ஒரு பதட்டத்தோடும் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ரஹ்மானே. உன் மீது உண்டான அச்சமும் பயத்தை தவிர உலகத்தில் எவருடைய அச்சத்தையும் பயத்தை தந்தி விடாதே ரப்பே. யா அல்லாஹ் நாங்கள் அமைதியாக வாழ்வதற்கு நிம்மதியாக வாழ்வதற்கு நீ துணை நிற்பாயாக. யா அல்லாஹ் பதில்களத்திலே சஹாபாக்களுக்கு நீ எப்படி மலர்ச்சிகளை கொண்டு உதவி செய்தாயோ அதுபோல இந்த இஸ்லாமிய மக்களுக்கு முஸ்லிம்களுக்கு நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ் பலஸ்தீனத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக. இந்த ஷஹீதாக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நீ சொர்க்கத்தை வழங்கிடுவாயாக. உலகத்தில் உள்ள எங்கெங்கெல்லாம் எல்லா முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு பூராவும் நீ நசீபாக்கி தந்துடுவாயாக. சொர்க்கத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ்வுடைய கஷ்டங்களை நீக்குவாயாக. முஸ்லிம்களுக்கு எதிராக யா அல்லாஹ் செயல்படக்கூடியவர்களை நீ அவர்களை தண்டித்திடுவாயாக. அவர்களை முஸ்லிம்களுக்கு நீ விரண்டோடச் செய்திடுவாயாக. யா அல்லாஹ் கிருபையோடு உதவி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் செய்கிற பொழுது பதிலை எப்படி வெற்றியை கொடுத்தாயோ அதுபோல உலகத்துடைய இஸ்லாமிய நாடுகளுக்கு நீ எதிரிலிருந்து நீ வெற்றியை கொடுப்பாயாக. யூதர்களிலிருந்து எங்களை பாதுகாத்துடுவாயாக. நஸ்ரானிகளிலிருந்து எங்களை பாதுகாத்துடுவாயாக. மஜூசுகளிலிருந்து எங்களை பாதுகாத்துடுவாயாக. ரப்பல் ஆலமீன் யா அல்லாஹ் சாலிஹான பிள்ளைகளை எங்களுக்கு வழங்கிடுவாயாக. எந்த நோக்கத்துக்காக நாங்கள் வந்தோமோ அந்த நோக்கத்தை நீ கபூல் செய்வாயாக. எங்களுடைய பயணங்களை லேசாக்கிடுவாயாக. எங்களுடைய பயணங்களுடைய கஷ்டத்தை நீக்கிடுவாயாக. யா அல்லாஹ் எந்த சிரமங்களும் இல்லாமலும் எந்த கஷ்டமும் இல்லாமலும் எங்களுடைய பயணங்கள் நீக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் தேவையான எங்களுடைய முழுமையான ஒரே எண்ணம் ஹஜ் தான் ரப்பே. அந்த ஹஜ்ஜை எங்களை முழுமையாக்கி தந்துடுவாயாக. யா அல்லாஹ் எங்கள் ஹஜ்ஜை எங்களை முழுமையாக்கி தருவாயாக. எங்களை கையை வெறுங்கையாக ஆக்கி விடாத ரப்பே. நெருக்கடி தந்து விடாத ரப்பே. கஷ்டங்களை கொடுத்து விடாத ரப்பே. யா அல்லாஹ் சிரமங்களை எங்களுக்கு தந்து விடாத ரப்பே. உன் கிருபையும் உன் உதவியை கொண்டு முழுமையான அமல்களை செய்து நாங்கள் வெற்றிகரமாக என்னுடைய தாயகம் திரும்புவதற்கு கிருபை செய்வாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை கபூல் செய்வாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்தை கொண்டு எங்களுடைய துஆக்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் என்னுடைய அமல்களை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த புனிதமான இந்த பூமியுடைய பரக்கத்தை கொண்டும்
யா அல்லாஹ் அரஃபாவுடைய பரக்கத்தை கொண்டும் ஜபுல் ரஹ்மத்துடைய பரக்கத்தை கொண்டும் எங்களுடைய ஹஜ்ஜை மக்பூலாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் என்னுடைய அமல்களை கபூல் செய்வாயாக. எங்களுடைய உம்ராக்களை ஏற்றுக்கொள்வாயாக. மீண்டும் மீண்டும் யா அல்லாஹ் உன்னுடைய காபாவை தவாஃப் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. மீண்டும் மீண்டும் வருவதற்கு கிருபை செய்வாயாக. அதனுடைய ஆசையை எங்களுக்கு வழங்கிடுவாயாக. எங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் யா அல்லாஹ் உன் காபாவை தவாஃப் செய்யக்கூடிய பாக்கியத்தை மீண்டும் மீண்டும் கொடுப்பாயாக. اللهم ربنا تقبل دعانا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم. اللهم ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم.